மூன்றாவது அத்தியாயத்தில் 9வது கடைசி பகுதியினுடைய சாரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதலில் ஹிரண்யகர்ப்பனுடைய மகிமை பேசப்பட்டது. ஹிரண்யகர்ப்பனே விதவிதமாக இருக்கின்றார் என்று, அந்த மகிமையுடன் உபாசனை பேசப்பட்டது. ஹிரண்யகர்ப்ப உபாசனம், எப்படியெல்லாம் ஹிரண்யகர்ப்பனை உபாசனை செய்யலாம் என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். உபாசனையினுடைய பலன், நாம் எதை உபாசிக்கின்றோமோ அதன் சொரூபமாக மாறுகின்றோம், அதனுடைய தன்மைகளை நாம் அடைகின்றோம். உபாசனையை முடித்து 25வது மந்திரத்திலிருந்து கடைசி வரை 28 வரை வேதாந்த பகுதிகள். அதில் 25வது மந்திரத்தில் ஷரீரத்திற்கு ஆதாரம் என்ன என்ற கேள்வி வரும்பொழுது, 26 மந்திரத்தினுடைய முதல் பகுதியில் மனம், ஷரீரம், பிராணக இந்த தத்துவங்கள் ஒன்றை ஒன்றை சார்ந்துள்ளன என்ற கருத்து கூறப்பட்டது. பிராணன் இந்த உடலில் இருக்க இந்த உடல் ஆதாரமாக இருக்கிறது. இந்த உடல் இல்லை என்றால் பிராணன் இருக்காது. அதே சமயத்தில் பிராணன் இல்லை என்றால் இந்த உடல் இயங்காது. இதே போல்தான் நம்முடைய மனம். நம்முடைய மனம், பிராணன், ஸ்தூல சரீரம் ஒன்றை ஒன்றை சார்ந்துள்ளது என்ற கருத்து 26வது மந்திரத்தில் வந்தது. பிறகு அதே மந்திரத்தில் 2வதான கருத்து ச ஏஷ நேதி நேதி என்ற நேதி வாக்கியம் ஏற்கனவே நாம் விசாரம் செய்துள்ளோம். பிறகு இதில் வந்த 3வது கருத்து ஆத்மஸ்வரூபம் அக்ரிஹ்யக நகி கிருஹ்யதே. அதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த ஆத்மா அப்பிரமேயமாக இருப்பதனால் அதை எந்த கரணங்களினாலும் கிரகிக்க முடியாது. அஷீரியோ நகி ஷீரியதே, இந்த ஆத்மா அழுகி விடுவதில்லை, அபக்ஷயத்தை அடைவதில்லை. காரணம் நிர்குணமாக நிர்அவயவமாக இருப்பதனால். அசங்கக நகி சஜ்யதே, இதனுடைய சொரூபமே அசங்கமாக இருப்பதனால் எதனோடும் இது ஒட்டி கொள்வதில்லை. பிறகு அசிதக ந வியததே ந ரிஷ்யதி, இது தாக்கப்பட முடியாத சொரூபமாக இருப்பதனால் இந்த ஆத்மாவை யாரும் தாக்கப்படுவதில்லை. இனி இந்த மந்திரத்தினுடைய இறுதி கருத்துக்கு வருகின்றோம். இங்கு பிரம்மத்துக்கு, நிர்குண பிரம்மத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகின்றது, மிகவும் பிரசித்தமான முக்கியமான பெயர். அந்த பெயர் ஔபனிஷதம் புருஷக. ஔபனிஷதக புருஷக, ஔபனிஷத். ஔபனிஷதம் புருஷம் என்றால் அந்த ஔபனிஷதம் புருஷனை அறிவாயா என்று யாக்ஞவல்யர் சாக்கில்யரிடம் கேட்கின்றார். ஔபனிஷத புருஷக, இதனுடைய பொருள், இங்கு சொல்லப்படுகின்ற நிர்குண பிரம்மன் சென்ற பகுதியில் அக்ரிஹ்யக என்றெல்லாம் பார்த்தோம். கிரகிக்கவே முடியாது என்றால், ஒன்றை கிரகிக்கவே முடியாது அப்பிரமேயம் என்று சொல்லிவிட்டால் பொதுவாக அதை நாஸ்தி, இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நான் ஒரு பொருளை, ஒரு சப்தத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை புரிந்து கொள்ளவே முடியாது, அது எப்படி இருக்குதுன்னு தெரியாது, எந்த பிரமாணங்களினாலும் அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொன்னால் அது சூன்யமாகத்தான் இருக்க வேண்டும். காரணம் என்ன? எதனாலுமே கிரகிக்க முடியாது என்றால் பிறகு அதனுடைய இருப்புக்கு என்ன சாட்சி? அது இருக்கிறது என்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு கால் எதனாலும் கிரகிக்க முடியாது ஆனால் இருக்கிறது என்றால் பிறகு எல்லா விதமான விவகாரமுமே ஒழுங்காக நடக்காது. நான் கூறலாம், இந்த ஹாலில் யானை இருக்குது ஆனால் கிரகிக்க முடியாது. நீங்கள் சொல்லலாம் பூனை இருக்குது கிரகிக்க முடியாது.
இப்படியே சென்று கொண்டிருக்கும். ஆகவே ஒன்று இருக்க வேண்டுமென்றால் அதற்கு பிரமாணம் சொல்ல வேண்டும். பிரம்மனை எந்த பிரமாணத்தினாலும் புரிந்து கொள்ள முடியாது என்றால் பிறகு பிரம்மனுடைய இருப்பை எப்படி உணர்வது? அதற்காகத்தான் இந்த சொல் ஔபனிஷதக புருஷக. புருஷகன பிரம்மன், அந்த புருஷனுக்கு ஒரு அடைமொழி ஔபனிஷதக. ஔபனிஷதக என்றால் உபனிஷத் பிரமாண கம்யக. உபனிஷத் பிரமாண கம்யக. உபனிஷத் என்கின்ற பிரமாணத்தின் மூலமாக அடையப்படுபவர். உபனிஷத் பிரமாண கம்யக ஔபனிஷத். ஔபனிஷத் புருஷக அப்படின்னு என்ன அர்த்தம்? உபனிஷத் பிரமாண கம்யக என்றால் உபனிஷத் என்கின்ற பிரமாணத்தின் மூலமாக அடையக்கூடியவர். பிரம்மத்துக்கு இது ஒரு இலக்கணம். பிரம்மத்துக்கு லட்சணம் என்ன என்றால் உபனிஷத் என்ற பிரமாணத்தின் மூலமாக அடையக்கூடியவர். இங்கு அடையக்கூடியவர் என்று நாம் பார்த்தோம். ஆனால் உபனிஷத்துங்கிற பிரமாணம் அறிவை கொடுக்கும் பிரமாணத்தில் ஒன்றாக வருகிறது. இப்போ வாகனம் அப்படின்னு ஒன்றில் ஏறி அமர்ந்தோம் அப்படின்னா அது ஒரு இடத்திலிருந்து இனி ஒரு இடத்தை நம்மை அடைய வைக்கும். ஒரு வாகனம்ங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கருவி நம்மை ஒரு இடத்திலிருந்து இனியொரு இடத்திற்கு அழைத்து செல்ல அந்த இடத்தை அடைய வைக்கும். அதே போல சாப்பிடுதல் என்கின்ற கர்மமானது வயிற்றில் காலியாக இருந்தால் உணவுப் பொருள்களை அங்கு அடைய வைக்கும். அப்படி இருக்கையில் உபனிஷத் பிரம்மத்தை அடைய வைக்கிறது என்றால் அது ஒரு கர்ம ரூபமா என்றால் கிடையாது, அது அறிவை கொடுக்கும் கருவி. ஆகவே இங்கு உபனிஷத் பிரமாண வேத்யக என்பது பொருள். இனி ஒரு பொருள் உபனிஷத் பிரமாண வேத்யக. உபனிஷத் என்கின்ற பிரமாணத்தின் மூலமாக அறியப்படுபவர். பிறகு இந்த ரெண்டு பொருள் இருக்கு, எது சரியான பொருள்? முதல் பொருள் உபனிஷத்தினால் அடையப்படுபவர். இரண்டாவது பொருள் உபனிஷத்தினால் அறியப்படுபவர். வேறொரு இடத்துல சங்கரர் சொல்லி இருக்கின்றார், அவகதிகி ஏவ கதிகி. அவகதி என்றால் அறிதல், கதிகி என்றால் அடைதல். பிரம்மத்தை அறிதல் என்பதே அடைதல். அவகதிகி ஏவ கதிகி. அவகதினா அறிதல், கதினா அடைதல். பிரம்மத்தை அறிதல் இஸ் ஈக்குவல் டு பிரம்மத்தை அடைதல். அதுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்வார், அவித்யா வியவஹிதத்வாத். பிரம்மத்திற்கு நமக்கும் உள்ள வேற்றுமை இடைவெளி அவித்யா. அவித்யினால் பிரம்மன் நம்மிடமிருந்து பிரிந்திருக்கின்ற காரணத்தினால், அதாவது நமக்கும் பிரம்மத்திற்கும் செப்பரேஷன், வேற்றுமை வந்தது எதை முன்னிட்டுனா அவித்யா, அறியாமை. அறியாமையினால் நாம் பிரம்மத்தோடு விலகி இருப்பதனால் அறிவை அடையும் பொழுது அந்த விலகல் நீங்கிவிடும். ஆகவே அறிவை அடைதல் பிரம்மத்தை அடைதல். அறிவை அடைதல் இஸ் ஈக்குவல் டு அறிவு வந்துடுதுன்னா பிரம்மமும் நம்மிடம் விட்டாச்சு, பிரம்மத்தை நாம் அடைந்தவர் ஆகிறோம். ஆகவே ஔபனிஷதம் புருஷம் பிரிச்சாமி அப்படின்னு சொல்லி இங்கு பிரம்மத்திற்கு ஔபனிஷத் புருஷக, உபனிஷத்தினால் அடையப்படும் புருஷன் என்று சொல்லப்பட்டது. இத்துடன் 26வது மந்திரத்தினுடைய சாராம்சமும் முடிவடைகிறது. பிறகு 27வது மந்திரத்தில் யாக்ஞவல்யர் என்ன செய்கின்றார்? அங்குள்ள சபைகளில் இருக்கின்ற பிராமணர்களை பார்த்து, இப்பொழுது நீங்கள் யார் வேண்டுமானாலும் எந்த கேள்வியையும் கேட்கலாம் என்று சொல்கின்றார். ஒருவராக கேட்கலாம், பலர் சேர்ந்து வேண்டுமானாலும் கேட்கலாம் அப்படிங்கிறார். பிறகு யாரும் கேட்க முன்வரவில்லை, அனைவரும் அமைதியாக இருக்கிறார்கள். பிறகு யாக்ஞவல்யர் சொல்றார், நான் உங்களிடம் கேள்வியை கேட்க விரும்புகின்றேன், ஒருவரிடமோ எல்லோரிடமோ நான் கேட்கின்றேன்னு சொல்றார். சொல்லி யாக்ஞவல்யர் கேள்வியை கேட்கின்றார். அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல தயாராக இல்லை. ஆகவே யாக்ஞவல்யரே பதில் சொல்கின்றார்.
அவரே கேள்வியை கேட்கிறார், அவரே பதில் சொல்கின்றார். என்ன கேள்வி கேட்கிறார்னா மீண்டும் பிரம்ம வித்யா தான், ஜீவனுடைய சொரூபம் என்னங்கிற அர்த்தத்தில் கேள்வியை கேட்டு யாரும் பதில் சொல்லாத காரணத்தினால் அவரே பதில் சொல்கின்றார். அப்படி பதில் சொல்லும் பொழுது வேதத்தில் உள்ள சில மந்திரங்களை கொட்டேஷனாக கொடுத்து, இதுவே வேதம் இருந்தாலும் ரிக் மந்திரங்களை குறிப்பிட்டு இங்கு பதில் சொல்கின்றார். இது கடைசி மந்திரம். இந்த கடைசி மந்திரத்தினுடைய முதல் பகுதி ஒரு ஜீவன் விருட்சத்துக்கு உதாகரணமாக ஒப்பிடப்படுகின்றார், கம்பேர் செய்யப்படுகிறது. அதாவது உதாகரணம் ஒரு விருட்சம் அப்படின்னு சொன்ன உடனே கீதையில் எந்த சாப்டர் எந்த வரி ஞாபகம் வரும்? ஊர்த்வ மூலம் அதஷாக்கன்னு பகவான் சொன்னது எல்லாம் உபனிஷத் மூலம், அதுதான் இங்கு செய்யப்படுகிறது. இங்கே அரச மரம்னு குறிப்பாக எடுத்துக்கொள்ளவில்லை, விருட்சக. அப்போ விருட்சக இஸ் ஈக்குவல் டு ஜீவன். ஒரு மரம் ஜீவனுக்கு உதாகரணமாக கொடுக்கப்பட்டு பல ஸ்லோகங்களில் இங்கு என்ன செய்யப்படுகிறது? சில கம்பேரிசன் செய்யப்படுகின்றது. அதாவது மரம்ங்கிறது விருட்சம் என்று எடுத்துக்கொண்டால், அதாவது ஜீவன் என்று எடுத்துக்கொண்டால், அந்த மரத்தில் உள்ள இலைகளெல்லாம் ஜீவனுடைய ரோமங்கள், இப்படியெல்லாம் சில கற்பனைகள், அவ்வளவுதான். ஜீவனுடைய ரோமங்கள் மரத்தினுடைய இலைகள். பிறகு மரத்தினுடைய மேல் பட்டை இருக்கும் அல்லவா, அது நம்முடைய தோல். இந்த மரத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு திரவம் இருக்கும், அது நம்முடைய இரத்தம். மரத்தில் இருக்கிற உள் மரம் நம்முடைய எலும்புகள். இப்படிப்பட்ட கற்பனை செய்யப்படுகிறது. இந்த கற்பனையெல்லாம் எதற்குனா கடைசியில் ஒரு கேள்வி வருகின்றது. அந்த கேள்விக்கு பதிலாக கடைசி பகுதி. இப்பொழுது நம்ம அந்த கடைசி பகுதியை மட்டும் படிப்போம். பக்கம் 284, 284வது பக்கம், கடைசி போர்ஷனை மட்டும் பார்த்து விளக்கம் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது படிக்கலாம். யத் சமூலம் ஆவ்ருகேயுகோ விருக்ஷம் ந புனராபவேத் மர்த்யஸ்வித் மிருத்யுனா விருக்ணக கஸ்மாத் மூலாத் பிரரோஹதி ஜாத ஏவ ந ஜாயதே கோன்வேனம் ஜனயேத் புனக விஞ்ஞானமானந்தம் பிரம்ம ராதிர்தாதுகோ பராயணம் திஷ்டமானஸ்ய தத்வித இதி. இங்கு மீண்டும் யாக்ஞவல்க்யரே ஒரு கேள்வியை கேட்டு அவரே பதில் சொல்கின்றார். எது சமூலம் ஆவ்ருகேயுகு விருக்ஷம். ஒரு மரத்தை, முதல் வரியில எக்ஸாம்பிள், ஒரு மரத்தை எது சமூலம் ஆவ்ருவேயுகு, சமூலம்னா வேரோடு, ஆவ்ருவேயுகுன பிடுங்கி எறிந்தால், விருக்ஷம் ந புனக ஆபவேத், அந்த மரம் மீண்டும் வருவதில்லை. ஒரு மரத்தை நம்ம வேரோடு பிடுங்கி எறிந்தால் அது கண்டிப்பாக மீண்டும் வருவதில்லை. அப்படி இல்லாம பாதியில வெட்டி விட்டோம்னா அது மீண்டும் வருகின்றது. ஆனால் மனிதனுடைய விஷயத்தில் ஒரு பெரிய குழப்பம் இருக்கின்றது. அவன் இறந்ததற்கு பிறகு மீண்டும் பிறக்கின்றானா அல்லது அதுவே முடிவா, இது நமக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஆகவே இரண்டாவது வரியில் மர்த்யஸ்வித்,
மர்த்தியஸ்விதுனா ஏதோ ஒரு மனிதன். இங்க மனிதனுக்கே மர்த்தியகன்னு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. மர்த்தியக அப்படின்னா மரணமடைய போபவன் அப்படின்னு அர்த்தம், சாக போறவன் அர்த்தம். நமக்கெல்லாம் என்ன பேருனா சாக போபவர்கள் அப்படின்னா மரணம் என்பது நிச்சயம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மிருத்யுனா விருக்னக, யம தர்மராஜாவால் மிருத்யுவால் வெட்டப்பட்டு விட்டால், மிருத்யுவினால் மரணத்தினால் அவன் வெட்டப்பட்டு விட்டால், கஸ்மாத் மூலாத் பிரரோகதி, எந்த மூலத்திலிருந்து மீண்டும் அவன் தோன்றுவான், அவன் தோன்றுபவனாக இருந்தால். மரணத்தோடே அவன் அழிந்து விடுகின்றானா அல்லது மீண்டும் அவன் தோன்றுகின்றானா? இங்கு கேள்வி என்னவென்றால், ஒரு ஜீவனுடைய மூலம் என்ன, அவனுக்கு ஆதாரம் என்ன, அதிஷ்டானம் என்ன, அதுதான் கேள்வி. இனி யாக்ஞவல்கியர் என்ன பதில் சொல்றார்? உங்களுள் யாராவது இந்த பதில் சொன்னால் அது தவறு. என்ன பதில்? அடுத்த பகுதி, ஜாதக ஏவ, அவன் மீண்டும் எப்படியோ பிறக்கின்றான், பிறந்து பிறந்து இறப்பதுதான் ஜீவனுடைய சொரூபம் என்று யாராவது கூறினால், ந ஜாயதே, பதில் உண்மையில் ஜீவன் பிறப்பதே இல்லை. ந ஜாயதே, எந்த ஒரு மூலம் ஆதாரம் என்ற ஒரு சொரூபம் இருக்கின்றதோ அது ந ஜாயதே, அது பிறப்பதில்லை. ந ஜாயதே மிரியதே வா விபஸ்சித்னு சொல்றதுதான் இங்க சுருக்கமா ந ஜாயதே, அவன் பிறப்பதில்லை. பிறகு ஒரு ஆக்ஷேபத்தை மேற்கொள்கின்றார். கோணு ஏனம் ஜனயேத் புனக, கக யார்தான், ஏனம் இந்த ஆத்மாவை, புனக ஜனயேத் பிறக்க வைக்க முடியும், பிறப்பற்ற இந்த ஆத்மாவை யாரால் பிறக்க வைக்க முடியும்? பிறகு பிறத்தல் இறத்தல் இதெல்லாம் ஷரீர தர்மம், உடல் பிறக்கின்றது, உடல் இறக்கின்றது. யார் இந்த ஆத்மாவை பிறக்க வைக்க முடியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? யாராலும் பிறக்க வைக்க முடியாது. இப்ப இந்த இடத்துல ஆத்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் இதை என்று சொல்லிவிட்டார், ஏனம் இந்த தத்துவத்தை. உடனே அங்குள்ளவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், சரி இந்த தத்துவத்தினுடைய சொரூபம் என்ன? அதைத்தான் அடுத்த வரியில் சொல்கின்றார். விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம, இது ஆத்மனுடைய சொரூபம். எப்படி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு ஒரு லட்சணம் வந்ததோ அதே போல இங்க விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச சொற்கள் தான், அதனால இதனுடைய டிரான்ஸ்லேஷன் மட்டும் பார்த்த போது, இங்கு விஞ்ஞானம் என்றால் ஞான சொரூபம், சைத்தன்ய சொரூபம். விஞ்ஞானம் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் ரூபமான அறிவு அல்ல, சொரூப சைத்தன்யம் விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம்தான் ஜீவனுக்கு மூலம். சரி, இந்த விஞ்ஞானம் எப்படிப்பட்ட சொரூபமாக இருக்கிறது? மீண்டும் அடுத்த சொல்லில் விளக்குகின்றார். ஆனந்தம். ஆனந்தம், ஆனந்தம் என்றால் லௌகிக சுக விலக்ஷணம், நாம் அனுபவிக்கின்ற சுகத்திற்கு வேறான ஒரு ஆனந்த ஸ்வரூபம். இந்த சொல்லை எடுத்துட்டு தான் நாம் இப்பொழுது விசாரம் செய்ய போறோம். இந்த ஆனந்த சுரூபமான பிரம்மத்தை அனுபவிச்சு பிரம்மனுடைய ஆனந்தத்தை எடுக்க முடியுமா? பிரம்மத்தை நாம் அனுபவிக்க முடியுமா முடியாதா? அதை நம்ம பார்க்க போகின்றோம். அதற்கு காரணம் இந்த சொல் ஆனந்தம். விஞ்ஞானம் ஆனந்தம். பிறகு ஆனந்தம்ங்கிற சொல்லுக்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனந்தம்னா சாந்தம், சாந்தம் அல்லது சிவம் அல்லது அபரிமிதம். அபரிமிதம் என்றால் அளக்க முடியாது. பொதுவாக ஆனந்தத்தை நம்ம அளக்க முடியாது. அளக்க முடியாதுன்னு சொன்னால்
லௌகிக ஆனந்தமே அப்படித்தான் இருக்கு. இப்போ ஒருவருக்கு ஒரு இனிப்பு பதார்த்தத்தை கொடுக்குறோம், லட்டை சாப்பிட்றாரு அல்லது ஜிலேபி ஏதோ சாப்பிட்றாரு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னா ஆனந்தமாக இருக்குன்னா, கொஞ்சம் சொல்ல எவ்வளவு ஆனந்தம்னு சொல்லுன்னா அவர் என்ன பண்ணுவார்? அதுக்கு அவர்னால ஒன்றும் சொல்ல முடியாது. அளந்து சொல்லு அப்படின்னு சொன்னால் எப்படி அளந்து சொல்ல முடியும்? இவ்வளவு ஆனந்தம்னு சொல்ல முடியாது. அல்லது இனியொரு ஸ்வீட்டை கொடுத்துட்டு அதை விட இது நல்லா இருக்கு என்னுடைய நாக்குக்குன்னு சொல்லலாமே தவிர, எவ்வளவு நல்லா இருக்குன்னு எதன் மூலமாக அளக்க முடியும்? ஸ்கேலில் அளக்க முடியுமா? எதன் அளக்க முடியாது. அப்பரிமிதம். இது லௌகிக ஆனந்தமே. அப்படி இருக்கும்போது பிரம்மானந்தத்தை எப்படி அளந்து சொல்ல முடியும்? இது ஆனந்தம். பிறகு அடுத்த சொல் பிரம்ம. பிரம்மனா பூர்ணம், நிர்குணம் பிரம்ம. பிறகு இந்த நிர்குண பிரம்மன் நிர்குணமாகவே இருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த நிர்குண பிரம்மனே ஈஸ்வரனாகவும் இருக்கின்றது. இந்த நிர்குணமே சகுணமாகவும் இருக்கிறது. நிர்குண பிரம்மன் தான் ஆதாரம்னு சொல்லியாச்சு. அப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகமெல்லாம் என்ன என்றால் அதுவும் அந்த நிர்குண பிரம்மத்திடமிருந்து வேறில்லை என்ற கருத்து அடுத்த பகுதியில் வருகிறது. இப்போ இந்த பகுதி கொஞ்சம் ஃபேமஸ், அடிக்கடி சங்கரால கோட் பண்ற பகுதி. விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம கோணு ஏனம் ஜனயேத் புனக. பிறகு ராதிர் தாது பராயணம் திஷ்டமானஸ்ய தத்விதக. இப்போ இந்த கடைசி பகுதி பிரம்மன் சகுண ரூபமாகவும் இருக்கின்றது என்று சொல்லி அனைவருக்கும் இந்த பிரம்மனே ஆதாரம் என்ற கருத்து சொல்லப்படுகிறது. இங்க அனைவருங்கிற சொல் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. அனைவரும் அப்படின்னா எல்லாரும் அப்படின்னா யாரெல்லாம்னு கேள்வி வரும் பொழுது ஞானிகள் அஞ்ஞானிகள் என்று பிரிக்கப்படுகிறது. ஞானிகள் அஞ்ஞானிகள்னு இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். அப்படி பிரிக்கப்பட்ட மெஜாரிட்டி யார் வருவா? இங்கே மெஜாரிட்டின்னு சொல்ல முடியாது. 99% அஞ்ஞானிகள். பிறகு ஏதோ ஒன்று பகவான் சொன்னது போல் 1000ல் 1, அந்த 1000ல் 1 என்னை அறிகிறான்னு சொல்கிறது போல ஞானிகள். இப்போ இங்கே என்ன? முதலில் அஞ்ஞானிகளுக்கும் இந்த பிரம்மனே ஆதாரம் என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி? ராதிஹி தாதுகு பராயணம். ராதி என்ற சொல்லுக்கு தனம் என்று பொருள். தனம்னா பணம், கேஷ், பணம். செல்வம் என்று பொருள். ராதிகினா செல்வம், தனம். இங்க ராதிகிங்கிறத ராதேகேன்னு மாற்றிக்கொள்ள வேண்டும் 6வது விபக்தியாக. ராதேகே தாதுகு. இப்ப செல்வத்தை தாதுகு என்றால் பயன்படுத்தி தானம் செய்பவர்களுக்கு என்று பொருள். தாதுகுண தானம் செய்பவர்களுக்கு. ராதிகின செல்வத்தை, செல்வத்தை பயன்படுத்தி தானம் செய்கின்றவர்களுக்கு பராயணம் பிரம்மனே ஆதாரமாக இருக்கிறது. செல்வத்தை பயன்படுத்தி இங்க தானம்ங்கிற இடத்துல எல்லா கர்மம்னு அர்த்தம். கர்மத்தை செய்பவர்களுக்கு பிரம்மன் இறுதி இருப்பிடமாக இருக்கிறது. இதனுடைய பொருள் என்னவென்றால், யாரெல்லாம் கர்ம தியானம் உபாசனை போன்ற கர்மத்தில் ஈடுபட்டுள்ளார்களோ அவர்கள் அனைவருக்கும் பிரம்மன் கர்ம பல தாதாவாக இருக்கிறார். பிரம்மன் ஈஸ்வரன்கிற ரோல் எடுத்துட்டு நாம் செய்கின்ற அனைத்து செயல்களினுடைய பலனை முறையாக கொடுக்கின்றார். ஏற்கனவே பார்த்த கருத்து தான். இந்த உலகமானது மிக மிக தெளிவாக முறையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இல்லையே நான் லஞ்சம் வாங்குற மாதிரி பல முறைகேடுகளை பார்க்குறேனே, அதுவும் மிக அழகாக முறையாக நடைபெற்று கொண்டிருக்கு. அதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் வச்சுருப்பாங்க. எல்லாமே ஒரு ஆர்டர் இருக்கு. எதுவுமே டிஸார்டர் கிடையாது. டிஸார்டரும் கூட ஒரு ஆர்டரில் தான் இருக்கு. இப்போ நோயின்னு வருதுன்னா அது முறையின்மைன்னு சொல்லக்கூடாது. நோய்ங்கிறது முறையில்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு எதுக்கு டாக்டர், அதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல்?
இப்போ நோயும் கூட ஒரு ஆர்டருக்குள் இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் அதுக்கு ஒரு மெடிசன் இருக்குது, அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது. இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் இந்த கருத்து. ஏற்கனவே பார்த்தோம், பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசோ விதிருதே திஷ்டதக, அதே கருத்து தான். எல்லாமே ஈஸ்வரனுடைய ஆர்டருக்குள்ளே இருக்குது. இந்த அஞ்ஞானிகள் சம்சாரத்திற்குள்ள உழன்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் பகவான் தான், ஈஸ்வரனான பரபிரம்மன் தான் ஆதாரமாக இருக்கின்றார். காரணம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நியதியும் ஈஸ்வர ஸ்வரூபம். அது இந்த மாதிரி சொல்லப்பட்டுள்ளது. யாரெல்லாம் தானம் செய்கிறார்களோ, செல்வத்தை பகிர்ந்து கொள்கிறார்களோ, அவர்களுக்கு என்ன எண்ணத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், நான் இந்த யாகம் பண்ணுறேன், இந்த செல்வம் என்னை விட்டு போகுது, தானம் பண்ணுறேன், தவம் பண்ணுறேன், இது என்னை விட்டு போனாலும் இதற்கு நிகரா அல்லது இதற்கு மேல் எனக்கு புண்ணியம்ங்கிற பலன் வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இவர்கள் இப்படி எதிர்பார்க்க. காரணம் என்னன்னா, கர்மம் அழிந்தாலும் அதை பார்த்து கொடுக்கின்ற அந்த ஈஸ்வரன் அழிவதில்லை என்று அந்த ஈஸ்வரனை நம்பி, கடவுளை நம்பி கர்மத்தை செய்கிறார்கள், பலனை அடைகிறார்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த பலன் வீண் போவதில்லை, கண்டிப்பாக பலனை அடைகிறார்கள். காரணம் என்ன? ஈஸ்வரன் இருப்பதனால். அதுதான் இந்த கருத்து. இப்போ யாரெல்லாம் செல்வத்தை பயன்படுத்தி புண்ணியத்தை சேர்த்து கொள்கிறார்களோ அவர்கள் அவ்விதம் செய்ய காரணம் ஈஸ்வரன் இருப்பதனால், ஈஸ்வரன் மீதுள்ள ஸ்ரத்தையினால் என்று இந்த கருத்து. இனி அடுத்த பகுதி, கடைசி பகுதி, திஷ்டமானஸ்ய தத்விதக இதி. இங்கு திஷ்டமானஸ்ய என்றால் ஏஷனேபியக வியுத்தாய, நம்ம பார்த்தோம் 3 விதமான ஏஷனா, புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனான்னு ஆசைகள். லோகம் வேணும், புத்திரன் வேணும், பணம் வேணுங்கிற ஆசைகள், அல்லது எல்லா விதமான ஆசைகள். இந்த ஆசைகளை எல்லாம் தியாகம் செய்து ஏஷனேபியக வியுத்தாய பிரம்மணி திஷ்டதி இது திஷ்டமானக. பிரம்மனிடத்தில், நிர்குண பிரம்மனிடத்தில் நிலை பெற வேண்டும் என்ற பிரம்ம ஞானிகள். தத்விதகன பிரம்மவிதக, பிரம்ம ஞானிகள். அதாவது செல்வத்தை பயன்படுத்துபவர்களுக்கு சகுண பிரம்மன் ஆதாரம், செல்வத்தை தியாகம் செய்பவர்களுக்கு நிர்குண பிரம்மன் ஆதாரம். அப்போ செல்வத்தை பிடிச்சோம் அப்படின்னா, செல்வத்தை நம்மளே சாப்பிட்டு இருந்தா அது எந்த பிரம்மன் ஆதாரம் இல்லை, அங்கே துக்கம்தான். செல்வத்தை பயன்படுத்தி தானமெல்லாம் பண்ணால் சகுண பிரம்மன் நமக்கு புண்ணிய பலனை கொடுத்து சந்தோஷமாக வச்சிருக்கும். செல்வத்தை தியாகம் செய்தால் நமக்கு நிர்குண பிரம்மனே நமக்கு ஆதாரம். இப்போ தத்விதகன பிரம்மவிதக திஷ்டமானஸ்யனா, அதாவது ஒருவன் ஆசையை விடும் பொழுதும் ஒரு ரகசிய தெரிஞ்சிட்டதுனால தான் ஆசையை விடுகிறார்கள். அதனால் ஆசையை விட்டவங்கள தியாகிகன்னு சொல்லக்கூடாது, பெரிய சுயநலவாதிகள். என்ன உண்மையை புரிஞ்சுட்டாங்கன்னா, இந்த ஆசையை விடுறதுனால நிர்குண பிரம்மமே நம்ம கைக்கு வந்துடும், விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மமே நம்ம ஆயிரலான்னு உண்மையை தெரிஞ்சிட்டாங்க. அதனால் உண்மை தெரியும் போது யாரையுமே புகழ முடியாது. காரணம் என்ன? இவன் ஏன் ஆசையை விடுறான், ஏன் தியாகம் பண்ணுறான், ஒரு சீக்ரெட் தெரிஞ்சு போச்சு. அதனால் நிர்குண பிரம்மமே நாம் அடைவோம் அப்படின்னு சொல்லி அந்த கருத்து தான் இந்த மாதிரி இங்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆசையை விடுபவர்களுக்கு ஆனந்த ஸ்வரூபமான பிரம்மன் ஆதாரமாக கிடைக்கிறது. அது எப்படிப்பட்ட பிரம்மன்? விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம. அப்படிப்பட்ட நிர்குண பிரம்மன் பராயணம். பராயணம் என்றால் கதியாக, இருப்பிடமாக இருக்கின்றது. அப்போ யாரெல்லாம் கர்மம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு சகுண பிரம்மன் பராயணம். பராயணம்னா அதிஷ்டானம், ஆதாரம். பிறகு யாரெல்லாம் தியாகம் செய்து மோட்சத்துக்கு வர விரும்புகிறார்களோ அவர்களுக்கும் பராயணம். இப்போ பராயணம்ங்கிற இங்கே சொல்ல 2 இடத்துல படிக்கணும். சகுண பிரம்மமாக இருக்கின்ற ஒரு தத்துவம்,
கர்மிகளுக்கும் ஆதாரம், நிர்குண பிரம்ம தத்துவம் ஞானிகளுக்கு ஆதாரம். நிர்குண ரூபமாக பிரம்மன் அனைவருக்கும் ஆதாரம், சகுண ரூபமாகவும் நிர்குண ரூபமாகவும் ஆதாரம். ஈதி, கடைசியில் ஈதின்னு ஒரு சொல் இருக்கு. அந்த ஈதிங்கிற சொல் இந்த அத்தியாயமே முடிவடைகின்றது என்பதை குறிக்கின்றது. இப்பொழுது நம்ம 9வது பகுதியை மட்டும் முடிக்கல, 3வது அத்தியாயத்தையும் முடித்துள்ளோம். எதில்? பிருகதாரண்யக உபனிஷத்தில். ஏன்னா அது மறந்துடக்கூடாது. இப்போ எந்த உபனிஷத் படிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி, இந்த உபனிஷத்துக்கு 6 அத்தியாயம் இருக்கின்றது. அதில் 3 அத்தியாயத்தை முடிச்சிருக்கோம். உடனே நமக்கு என்ன தோணும்? பாதி கிணறை தாண்டிட்டோமான்னு தோணும். நம்ம பாதி கிணறை தாண்டவில்லை, 85% தாண்டி இருக்கோம். காரணம் என்ன தெரியுமோ? கடைசி 2 அத்தியாயம் மிக சுருக்கமாக சாரத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம இனிமேல் விசாரம் பண்ண போகிறது ஒரே ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்துக்குள்ளேயும் கூட 2 செக்ஷன் தான் நம்ம விஸ்தாரமாக பார்க்க போகிறோம். மீதியெல்லாம் ரிப்பீட்டேஷன் அல்லது உபாசனை. ஆகவே நமக்கு 2 செக்ஷன் தான் இனி பாக்கி இருக்குது. அதனால் மேக்சிமம் பக்கம் வந்துட்டோம். இனி நம்ம அடுத்த 4வது அத்தியாயத்திற்கு செல்வதற்கு முன் இந்த இறுதி பகுதியில் சங்கரர் ஒரு விசாரத்தை மேற்கொள்கிறார். இந்த ஆனந்தம்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு, இது ரொம்ப சூக்ஷ்மமான முக்கியமான தலைப்பு. அந்த விசாரத்தை இப்பொழுது மேற்கொள்வோம். அதை மேற்கொண்டுட்டு நம்ம 4வது புதிய அத்தியாயத்திற்கு பிறகு செல்லலாம். இப்போ இங்கே என்ன விசாரம்? ஆனந்த பத வாச்சியம் பிரம்ம விசாரியதே. ஆனந்தம் என்று சொல்லப்பட்ட பிரம்மன் இங்கு விசாரத்திற்கு எடுத்து கொள்ளப்படுகின்றது. ஆனந்தம்ங்கிற சப்தத்தை எடுத்துட்டு விசாரம் பண்றோம். எந்த ஒரு விசாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் அதற்கு முதல் நிபந்தனை என்ன தெரியுமோ? குழப்பம் அல்லது சந்தேகம். உன்னை விசாரம் பண்ணணும் அப்படின்னா அங்கே ஒரு குழப்பம் இருக்கணும், சந்தேகம் இருக்கணும். சந்தேகமும் குழப்பமுமே இல்லாத விஷயத்தில் நம்ம விசாரம் பண்ணுவோமா? நான் உங்கள் இடத்துல சொல்கிறேன், இது க்ரீன் கலர் பச்சை கலர் கிளிப்புன்னு சொல்கிறேன். சரி, இதை எடுத்துகிட்டு விசாரம் பண்ணலாமான்னா இங்கே என்ன போய் விசாரத்துக்கு இருக்குது? இதில் யாருக்கு என்ன டவுட்டு? ஆகவே எங்கு குழப்பம் இருக்கோ, எங்கு சந்தேகம் இருக்கோ அங்கே தான் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். ஆகவே முதல்ல ஆனந்தம்ங்கிற சொல்லில் என்ன குழப்பம் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல குழம்புவோம், பிறகு தெளிவோம். ஏன்னா குழம்பாமல் எப்படி தெளிகிறது? குழம்பிய குட்டை தான் தெளியும்னு வேற ஒரு பழமொழி இருக்கு. அதனால் சங்கரர் முதல்ல நம்மைய குழப்புகின்றார். அப்படி குழப்பம் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த குழப்பம் நமக்கு வந்துடும். ஆகவே எப்படியெல்லாம் நமக்கு ஒரு குழப்பம் இருக்கிறதுன்னு இப்போ பார்த்துட்டு, பிறகு அந்த குழப்பத்தை நிலைநாட்டவன் தான் பூர்வபக்ஷி. அவன் என்ன சொல்ல போகிறான், நாம் எப்படி ஒரு தெளிவு அடைய போகிறோம்னு பார்ப்போம். இப்போ என்ன சந்தேகம், எப்படி நமக்கு ஒரு குழப்பம் வருகிறதுன்னு சொன்னால், ஆனந்தம்ங்கிற சொல்லை லௌகிகத்தில் நம்ம அனுபவத்தில் சுகவாச்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சுகவாச்சின்னா சுகமான அனுபவத்திற்கு பயன்படுத்தி வருகின்றோம். ஆனந்தம்ங்கிற சொல் சுகவாச்சி லோகே பிரசித்தக. ஆனந்தக லோகே சுகவாச்சி. லோகேன நம்முடைய அனுபவத்தில் ஆனந்தம்ங்கிற சொல் இன்பத்தை அனுபவிக்கின்ற விஷயத்தில் பயன்படுத்துகின்றோம். அது மட்டுமா? சிலதெல்லாம் ரொம்ப இன்பமாக ஒன்று இருந்ததுன்னா பிரம்மானந்தமாக இருந்ததுன்னு வேற, பிரம்மத்தை வேற கொண்டு வந்துடுறோம். புதிதாக ஒன்றை பார்த்துட்டோம் அல்லது சாப்பிட்டோம்னு வச்சா எப்படி இருந்ததுன்னா, இந்த வடை பிரம்மானந்தமாக இருந்ததுன்னு போய் பிரம்மன் வடைக்கு வந்துட்டார். அப்படி நம்ம வேற பிரம்மத்தை வேற சேர்த்து பிரம்மானந்தமாக இருந்ததுன்னு வேற சொல்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்ப அனுபவத்திற்கு ஆனந்தம்ங்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம். இது ஒரு போர்ஷன், ஒரு கருத்து. அடுத்தது உபனிஷத்தை படிக்கும் பொழுது
பிரம்மத்துக்கு அடைமொழியாக ஆனந்த சப்தமும் பார்க்கின்றோம். அடைமொழியாகவோ சொரூபமாகவோ பிரம்மத்தோட சேர்த்து வேற பார்க்கிறோம். எங்க பார்த்திருக்கோம்? பல இடத்துல பார்க்கிறோம். இங்கேயும் பார்த்திருக்கோம். விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம. இப்ப இரண்டாவது கருத்து பிரம்மணக விசேஷணத்துவேன ஆனந்த சப்தக ஸ்ரூயதே. பிரம்மத்துக்கு அடைமொழியாகவோ சொரூபமாகவோ ஆனந்தம் என்கின்ற சப்தம் நம்மால் கேட்கப்படுகிறது. இப்போ ஆனந்தம்ங்கிற சப்தம் இப்போ ரெண்டு இடத்துல இருக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய அனுபவத்தில் ஒரு இன்பத்தை அனுபவிச்சோம்னா ஆனந்தம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். பிறகு உபனிஷத்தை படிக்கும்போது பிரம்மத்துக்கு அடைமொழியாகவும் ஆனந்தம்ங்கிற சப்தத்தை பார்க்கிறோம். ஆனந்தம் பிரம்மேதி வியஜானாத், இதெல்லாம் சங்கரர் கோட் பண்றார். ஆனந்தம் பிரம்ம என்று அறிந்தார். யார் அறிந்தார்? ஆனந்தம் பிரம்மேதி வியஜானாத் யாரு? பிருகு அறிந்தார். பிருகுவல்லியில ஆனந்தம் பிரம்மேதி வியஜானாத் ஒவ்வொரு கோஷமா அறிஞ்சிட்டு அன்னம் பிரம்மேதி பிராணம் பிரம்மேதின்னு கடைசியில் ஆனந்தம். மீதி அறிகிற வரைக்கும் தாண்டி தாண்டி போனார். ஆனந்தம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஜிக்ஞாசாவே இல்லை, பேசாமல் இருந்துட்டார். பிறகு யோவை பூமா தத் சுகம், இது எங்க சாந்தோக்கியத்தில் பூம வித்யான்னு படிச்சிருக்கோம். அதாவது அங்க ஆனந்தம்ங்கிறது மட்டுமல்ல, சுகம்ங்கிற வார்த்தையே பயன்படுத்தப்பட்டுள்ளது. யோவை பூமா தத் சுகம். எது பூமா அப்படின்னா பூர்ணமானதோ அது சுகம். அங்கு சுகம்ங்கிற சொல். பிறகு ஆனந்தக பிரம்மனோ வித்வான், இதுவும் தைத்திரியத்தில் பிரம்மத்தினுடைய ஆனந்த சுரூபத்தை அறிபவன். ந பிபேதி குதஸ்சன, அவன் இப்படிப்பட்ட பலனை அடைகின்றான் என்று பிரம்மனுடைய லட்சணமாக அடைமொழியாக ஆனந்தம்ங்கிற சப்தம் உபனிஷத்துக்குள்ள விரிஞ்சிருக்கு. சங்கரர் எந்தெந்த உபனிஷத்துல ஆனந்தம்ங்கிற சொல் சுகம்ங்கிற சொல்லெல்லாம் பிரம்மத்துக்கு இருக்கோ அதெல்லாம் கோட் பண்ணி ஒரு உபனிஷத்துல மட்டுமல்ல பல உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்டுள்ளது. பிறகு லௌகிகத்திலையும் ஆனந்த சப்தம் இருக்கு. இப்படி இரண்டையும் எடுத்து காட்டிட்டு ஒரு கேள்வியை கேட்கின்றார். இந்த ஆனந்தம் பிரம்மனிடத்துல சொல்லப்படுற ஆனந்தம் இருக்கே, அந்த சுகம் ரெண்டு விகல்பத்தை போடுறார். சம்வேத்ய சுகம் வா அசம்வேத்ய சுகம் வா அப்படின்னு கேட்கிறார். சம்வேத்ய சுகம் அப்படின்னு சொன்னா பிரம்மனிடம் படிக்கப்படுகின்ற ஆனந்தம்ங்கிற ஒன்று ஒரு தத்துவம். சம்வேத்ய சுகம் என்றால் அனுபவிக்கப்படுவதா? சம்வேத்ய சுகம்னா அனுபவிக்கப்படும் இன்பமா? அசம்வேத்ய சுகம் வா அனுபவிக்க முடியாத இன்பம் வா ஆனந்தம், அதுவா இதுவா? இப்ப நமக்கு என்ன சந்தேகம்? உலகத்துல ஆனந்தம்ங்கிற சொல்ல இருக்கு, அதுல சந்தேகம் கிடையாது, அது சம்வேத்தியம். ஏன்னா அனுபவிச்சுட்டு தான் சொல்றோம். ஒன்று அனுபவிச்சு அது சுகமா இன்பமா இருந்தால் ஆனந்தம்ங்கிறது சொல்லிடுறோம். ஆகவே லௌகிகத்தில் எப்பெல்லாம் ஆனந்தம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோமோ அது அனுபவிக்கப்படுவது தான், அனுபவிக்கப்பட்டதோ பட்டு கொண்டிருப்பதோ. ஆனால் பிரம்மனிடத்தில் ஒரு ஆனந்தம்னு சொல்ல இருக்கே, அது சம்வேத்திய சுகம் வா அசம்வேத்திய சுகம் வா? அது அனுபவிக்கப்படும் சுகமா அனுபவிக்கப்படாத சுகமா? அதை அனுபவிக்க முடியுமா முடியாதா? அனுபவத்துக்கு உட்பட்டதா அந்த ஆனந்தம்? எந்த ஆனந்தம்? பிரம்மனுக்கு சொரூபமாகவோ அடைமொழியாகவோ சொல்லப்பட்ட ஆனந்தம். அது சம்வேத்திய சுகம் வா அசம்வேத்திய சுகம் வா? இப்போ அசம்வேத்தியம்ங்கிற சந்தேகம் வருவதற்கு என்ன காரணம்? பூர்வபக்ஷி கேட்குறான், உனக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்தது? அது அனுபவிக்க கூடியது தான். பிரம்மனிடத்திலையும் சொல்கிற ஆனந்தம் அனுபவிக்க கூடியது தான். அனுபவிக்க முடியாததான்னு உனக்கு சந்தேகம் வர என்ன காரணம்னு பூர்வபக்ஷி கேட்குறான் ஃபஸ்ட்டு. இப்போ பூர்வபக்ஷியினுடைய கேள்வி புரியுதோ? சில சமயம் கேட்போம், உனக்கு இந்த மாதிரி சந்தேகம் வர்றதுக்கு என்ன காரணம்? சில பேர்த்த நம்பலின்னு சொன்னால் என்ன நம்பாமல் உனக்கு போகிறதுக்கு என்ன காரணம்?
நீ எதை வச்சு என்ன நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறேன் இல்லையா? அதே போல பிரம்மனிடம் பயன்படுத்துகின்ற ஆனந்தம்ங்கிற சொல் அனுபவிக்க முடியாததா அப்படின்னு கேள்வி கேட்குறையே, அப்படி கேட்கறதுக்கு உனக்கு எங்கிருந்து வாய்ப்பு கிடைச்சது? அதுக்கு சங்கரர் பதில் சொல்றார், அது அசம்வேத்தியம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சதுக்கு காரணம், அசம்வேத்தியம் என்று சொல்கின்ற எத்தனையோ வேத வாக்கியங்கள் இருக்கின்றன. அதை சங்கரர் கோட் பண்றார். பிரம்மனிடம் பயன்படுத்தப்பட்ட ஆனந்தம்ங்கிற சொல் அனுபவத்திற்கு வருவதில்லை அப்படிங்கிறத காட்டுவதற்கு சில வேத வாக்கியம் இருக்கின்றன. ஆகவே அதை கேட்ட உடனே எனக்கு இந்த சந்தேகம், அனுபவிக்க கூடியதா அனுபவிக்க கூடாததா முடியாததா? அது என்ன என்றால் தத் கேனகம் பஷ்யேத், அதை யாரால் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும்? ந அந்யக அஸ்தி திரஷ்டா ஸ்ரோதா மந்தா, அதை அனுபவிக்க வேற யாரும் கிடையாது. அதனால்தான் அனைத்து அனுபவங்களும் வருகிறதே தவிர அதை அனுபவிக்க வேறு யாரும் இல்லை. ந பாஹ்யம் கிஞ்சன வேத, இதெல்லாம் வேத வாக்கியங்கள். ந பாஹ்யம் கிஞ்சன வேத, வெளியே அனுபவிப்பதற்கு அறிவதற்கு ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட வாக்கியங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அதாவது அந்த பிரம்மத்தை அனுபவிக்க முடியாது, அந்த பிரம்மன் அனுபவத்திற்கு உட்பட்ட விஷயம் அல்ல, ஒரு விஷயத்தை போல அனுபவிக்க முடியாது. தது கேன கம், யாரை, யாரால், எதனால், எதை பார்ப்பார்கள் என்று இந்த நிஷேத வாக்கியமெல்லாம் அனுபவிக்க முடியாததா இருக்கு. இப்போ இப்படி வந்த உடனே நமக்கு சந்தேகம் வந்திருக்கு, ஆனந்தம்ங்கிற சொல் பிரம்மனிடத்தில் இருக்கு, அந்த ஆனந்தம்ங்கிறது லௌகிக ரீதியா பார்த்தா அனுபவத்திற்கு உட்பட்டதா தான் இருக்கு. ஆனா ஆனந்தம்ங்கிற சொல் பிரம்மத்திற்கு அடைமொழியா வேதம் தான் சொல்லுச்சு. அதே வேதம் சொல்லுது அந்த பிரம்மனை அனுபவிக்க முடியாது. இப்படி இருக்கே. ஆகவே இந்த சந்தேகம் என்ன சந்தேகம்? அனுபவிக்க முடியுமா முடியாதா? இப்ப சங்கரர் சொல்றார், சம்வேத்யம் இத்யேகே. பலர் சம்வேத்யம் என்று சொல்கிறார்கள். அதாவது பிரம்மனிடம் இருக்கின்ற ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் என்று பலர் கூறுகிறார்கள். அசம்வேத்யம் இத்யேகே, அனுபவிக்க முடியாது என்று பல தத்துவவாதிகள் கூறுகிறார்கள். இப்போ பிலாசபருக்கு வந்துட்டார். இதுவரைக்கும் உபனிஷத்து இப்படி சொல்லுச்சு, இந்த உபனிஷத்தை படித்த அதற்கு இதுதான் பொருள்னு சொல்கின்ற சிலர், ஆமாம் பிரம்மனிடம் இருக்கின்ற ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியும்னு சிலர் சொல்கிறார்கள். சிலர் உபனிஷத்தை எல்லாம் தெளிவாக படிச்சுட்டு என்ன சொல்கிறார்கள்? முடியாது என்றும் சொல்கிறார்கள். பிறகு முடியும் என்று சொல்பவர்களிடம் ஒரு குழப்பம் வருது. அது தானே அனுபவிக்க முடியுமா, மற்றவர்களாலா, எப்படி எத்தனையோ குழப்பங்கள் இருக்கு. ஆகவே என்ன செய்ய வேண்டும்னா, இப்போ ஒரு முடிவு செய்கிறார், நம்ம விசாரம் பண்ணணும். இப்போ இவ்வளோ நேரம் பண்ணினது என்னன்னா, விசாரம் பண்ணணுமா வேண்டாமான்னு விசாரம். இப்போ விசாரம் பண்ணணுமா வேண்டாமான்னு விசாரம் பண்ணி, உபனிஷத்துல பார்த்தோம் அப்படின்னா லௌகிகத்துல பயன்படுத்துகின்ற ஆனந்தம்ங்கிற சொல்லுதான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது அனுபவத்துக்கு உட்பட்டது தான். ஆனா அதே உபனிஷத்துல பிரம்மனை அனுபவிக்க முடியாதுன்னு வேற சொல்லியிருக்கு. இப்ப சிலர் உபனிஷத்தை படிச்சுட்டு பிரம்மனிடம் உள்ள ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் சொல்கிறார்கள். சிலர் பிரம்மனிடம் இருக்கிற ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் குழப்பம் இருக்கே. ஆகவே இப்ப நம்ம என்ன செய்வோம்? விசாரம் செய்து ஒரு முடிவுக்கு வருவோம். அந்த முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இடையில பூர்வபக்ஷியெல்லாம் வரப்போகிறோம். இனி நம்ம விசாரத்தை ஆரம்பிக்கின்றோம். இப்போ விசாரத்தை எப்படி ஆரம்பிக்கின்றோம்? பூர்வபக்ஷியுடன் ஆரம்பிக்கின்றோம். மிக அழகா சங்கரர் இந்த இடத்துல விசாரம் பண்ணி தெளிவுபடுத்தியிருக்கார். பூர்வபக்ஷி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? மோக்ஷே சுகம் சம்வேத்யம்.
மோக்ஷே ஆல் பிரம்மணி, பிரம்மனிடம் இருக்கின்ற ஆனந்தம் சம்வேத்தியம். சம்வேத்தியம் அப்படின்னு சொன்னா அனுபவத்திற்கு உட்பட்டது. பிரம்மனை நாம் அனுபவிக்க முடியும். அவன் அப்படி சொல்லிட்டு அவன் என்ன வேணாலும் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நீ ரசகுல்லாவை அனுபவிக்கிற மாதிரி பிரம்மத்தை நீ அனுபவிக்கலாம். பிரம்மத்தை அனுபவிக்கலாம்னு என்ன, பிரம்மனுடைய அந்த ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உபனிஷத்தையே சார்ந்து இருக்கிறதுனால பூர்வபக்ஷி என்ன பண்றான், உபனிஷத்திலிருந்தே சில கொட்டேஷன் கொடுக்குறான். அவன் என்ன சொல்கின்றான், ஜக்ஷன் கிரீடன் ரமமானக அப்படின்னு உபனிஷத்துல வாக்கியம் வருது. ஜக்ஷன் அப்படின்னு சொன்னா அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான், கிரீடன்னா விளையாடி கொண்டு, ரமமானகன சந்தோஷமா. யாருன்னா இதெல்லாம் ஞானிக்கு அடைமொழியா இருக்கு. ஞானி சிரித்து கொண்டும் மகிழ்ந்தும் மகிழ்ச்சியாக இருக்கின்றான். இவனுக்கு இந்த மகிழ்ச்சி வரணும்னா பிரம்மனுடைய ஆனந்தத்தை அனுபவிச்சா தானே இந்த மகிழ்ச்சி வரும். இல்லைன்னா எப்படி இவனுக்கு மகிழ்ச்சி வரும்? இல்லையே லௌகிக சுகத்தை அனுபவிக்கிறான்னு அதையெல்லாம் இவன் தியாகம் பண்ணியிருக்கான், மித்தியான்னு வேறு சொல்லிட்டான். ஆகவே எந்த உலக பொருள்களும் அவனை திருப்திப்படுத்த முடியாது. காரணம் என்ன, அனைத்து உலக பொருள்களும் பொய்ங்கிறதுனால உலகத்தில் இருக்கின்ற இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் சக்தி இழக்கப்பட்டு விட்டது. எந்த பொருளை கொடுத்து இவனை திருப்திப்படுத்த முடியாது. காரணம் என்ன, இவனுக்கு தான் அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சாச்சு. அது உண்மைன்னு இருக்கிற வரைக்கும் வேணா அது நம்ம திருப்திப்படுத்தலாம். ஆகவே லௌகிக சுகம் இவனுக்கு கிடையாது. அதே சமயத்தில் இவன் சுகமாக இருக்கான்னு உபனிஷத் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்ன யூகம் பண்ணுறேன், பிரம்மத்தோட ஆனந்தத்தை அனுபவிக்கிறான், அதனால தானே சுகமாக இருக்க முடியுது. இது பூர்வபக்ஷி. இதை கேட்கும்போது இது பூர்வபக்ஷி இல்லையே, இது என்னுடைய பட்சம் தானே அப்படின்னு சொல்ல தோணும். நம்மளே பூர்வபக்ஷியோட சேர்ந்துக்கிறது போல தோணும். கரெக்டு தானே, எப்படி தப்புன்னு சொல்வீர்கள் அப்படின்னு தோன்றும். ஏன்னா பூர்வபக்ஷி அப்படி சொல்கிறான். பிறகு அவன் கரெக்டாக அதற்குன்னு சில கொட்டேஷன்ஸ் இருக்குது. சோஷ்ணுதே சர்வான் காமான், அது வேற. அவன் எல்லா ஆசைகளையும் அடைகின்றான். எப்படி, விபஸ்சிதா, அந்த பிரம்ம ரூபமாகவே இருந்து எல்லா இன்பத்தையும் அடைகின்றான். ஆனந்தோ பிரம்மனோ வித்வான், பிரம்மத்தை அறிந்தவன் ஆனந்தத்தை அடைகின்றான். ரசோவை சக, அந்த ரசத்தை அனுபவித்தவன் சுகமாக இருக்கின்றான் என்று இவன் என்ன சொல்றான், பிரம்மத்தை அடையிறதோ பிரம்மத்தை அறியறதோ ஒன்றுன்னு நீ திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நம்மைய பார்த்து சொல்கிறான். கேட்டால் நம்ம ஆமாம் அப்படின்னு சொல்கிறோம். வேறு கிளாஸில் சொல்லியிருந்தாவது இல்லைங்களே, இந்த கிளாஸ்லேயே வேறு சொல்லியிருக்கோம். நம்ம ஆமான்னு தான் சொல்லுவோம். பிரம்மத்தை அறிவதும் அடைதலும் ஒன்று. அப்படின்னா பிரம்மம் ஆனந்த ஸ்வரூபம். அப்போ பிரம்மத்தை நீ அறிவதும் பிரம்ம ஆனந்தத்தை அடைந்து அனுபவிப்பதும் ஒன்று தானே. நீ பிரம்மத்தை அடையிறீன்னா பிரம்மத்தினுடைய சொரூபத்தை அடைகின்றாய். ஆகவே பிரம்மனுடைய ஆனந்தத்தை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அப்படி அனுபவிக்கும் பொழுது நீ ஜக்ஷன் கிரீடன் ரமமானக இப்படியெல்லாம் சொல்லுதே. ஆகவே உபனிஷத்தை சொல்லுது பிரம்மத்தை அறிந்தவன் ஆனந்தமாக இருக்கின்றான் என்று. உபனிஷத்தினுடைய அடிப்படையில் பிரம்மனுடைய ஆனந்த ஸ்வரூபம் அனுபவத்திற்கு உட்பட்டது. பிறகு இனி ஒன்றும் சொல்கிறான், ஒரு கால் அனுபவத்துக்கு இல்லை என்று வச்சுக்கொள்வோமே. பிரம்மனுடைய ஆனந்தத்தை நீ அனுபவிக்கல அப்படின்னா ஞானியினுடைய லட்சணமெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமோ, துக்கி அல்லது சூன்யம் அல்லது ஐயோ பாவம் அப்படி இருக்கணும். காரணம் என்ன, இவன் உலக சுகத்தையும் தியாகம் பண்ணிட்டான். உலகம் என்னென்ன இன்பம் கொடுக்குமோ அதை ஏன் தியாகம் பண்ணான், ஒரு அறிவுனால இந்த உலகத்தில் உண்மையான இன்பம் கிடையாது, எல்லாம் தோற்றம்தான். அப்போ உலகத்தில் இருக்கிற பொருள்கள்லேருந்து இவன் ஆனந்தத்தை அனுபவிக்கல. காரணம் என்னென்னா பிரம்மத்தை அடையணும். இவன் பிரம்மத்தையும் அறிஞ்சிட்டான், ஆனால் பிரம்மனுடைய ஆனந்தம் இவனுக்கு கிடைக்கல. என்ன நீ தான் சொல்கிறியா அதை அனுபவிக்க முடியாதுன்னு. இப்போ பிரம்மனுடைய ஆனந்தத்தையும் நீ அனுபவிக்கல, உலகத்தில் இருக்கிற இன்பத்தையும் அனுபவிக்கல. பிறகு உன் மனசு எப்படி இருக்கும்னா சூன்யம், சூன்யமாக இருக்கு. ஏன்னா ரெண்டு பக்கம் இருந்து ஆனந்தம் கிடைக்கலையே. ஆனால் உபனிஷத்து ஞானியை விளக்கும் பொழுது சூன்யமாக விளக்கல, ஆனந்த ரூபமாக இருக்கிறவனாக விளக்குகின்றது.
அது மட்டும் இல்லை, உபனிஷத் வேற சொல்லுது, அகம் விரக்ஷஸ்ய ரேரிவான், இவன் பாட்டு வேற பாடிட்டு இருப்பானா. ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு சும்மாவா இருக்கான், அகம் விரக்ஷஸ்ய ரேரிவான், நானே இந்த உலகத்துக்கு ஆதாரம், இப்படி சந்தோஷமாவல்ல இருக்கான், ஜாலியாவல்ல இருக்கான். அப்படி இருக்கும்போது பிரம்மனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கலைன்னு எப்படி சொல்ல முடியும்? இது பூர்வபக்ஷியோட கேள்வி அல்ல, நம்முடைய கேள்விகள். நமக்கு இப்படித்தானே கேள்விகள் வருது, சந்தேகங்கள் வருது. அப்போ மோக்ஷே சுகம் அஸ்தி அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான். சுகம் அஸ்திங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். எப்படிப்பட்ட சுகம், அதுதான் இங்க சர்ச்சை. பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை அனுபவிச்சு சுகமா இருக்கான், அதுதான் இங்க கொஸ்டின். இங்க பூர்வபக்ஷி. இனி சங்கரரை பதில் சொல்றார். அதாவது இந்த பதில் நேரடியாக கொடுக்கிற பதில், நேரடியான ஆன்சராக நமக்கு கிடைக்காது. இந்த பதிலை நம்ம விளக்கம் படிப்படியாக பார்க்கும் பொழுது தான் நமக்கு கடைசியில் புரிய போகுது. ஆகவே நேரடியாக பதில் சொன்னோம் அப்படின்னா நமக்கு அது பதிலாக தெரியாது. ஆனால் இந்த பதிலையே எடுத்துட்டு சங்கரரே தன்னுடைய பதிலையே எடுத்துட்டு விளக்க போகிறார், விகல்பம் போட போகிறார். போட்டு கடைசியில் நமக்கு விளங்க போகிறது. இப்போ சங்கரருடைய முதல் பதில், அதை பதில்னு சொல்கிறத விட முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்லி பிறகு விளக்கிறார். அவர் என்ன முதல்ல சொல்கிறார், நீ பிரம்மனை அனுபவிக்க முடியும் என்று கூறினால், பிரம்மத்தையோ பிரம்மனுடைய ஆனந்த ஸ்வரூபத்தையோ சைத்தன்ய ஸ்வரூபத்தையோ அனுபவிக்க முடியும் என்று சொன்னால், அத்வைத ஸ்ருதி விரோதாத், அத்வைத ஸ்ருதியானது முரண்பட்டு விடும். நீ சிலதெல்லாம் லட்சணம் கொடுத்த, அதுக்கு நான் வேறொரு விதத்தில் அர்த்தம் கொடுக்க போறேன். ஆனால் நீ பிரம்மனுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை அனுபவிக்க முடியும் என்று சொல்லிவிட்டால் முதல் தோஷம் என்ன வருதுன்னா அத்வைத ஸ்ருதி விரோதம். அத்வைதம் என்று சொல்கின்ற அனைத்து ஸ்ருதிகள், எந்தெந்த வாக்கியம் அத்வைதத்தை போதிக்கிறதோ அந்த அத்வைத வாக்கியமெல்லாம் விரோதமாயிரும். அத்வைதம் தானே உபனிஷத்தினுடைய சாரம் அல்லது தாத்பரியம், அதுவே போயிரும். இரண்டாவது சொல்றார் அவிஜ்ஞேய ஸ்ருதி விரோதாத். அவிஜ்ஞேயம்னா பிரம்மன் அறியப்படுவதல்லன்னு எத்தனையோ ஸ்ருதிகள் இருக்கு. அனைத்து ஸ்ருதினா உபனிஷத் வாக்கியங்கள், அது விரோதமாகிவிடும். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட சொல்ற அவிஜ்ஞேய ஸ்ருதி விரோதாத். என்ன எத்தனை ஸ்ருதி வாக்கியங்கள் பிரம்மனை அறிய முடியாது அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோ அத்தனை வாக்கியங்களும் முரண்பட்டு விடும். நீ சில வாக்கியங்கள் உதாரணமாக எடுத்துட்டு 1-2 வாக்கியத்தை உதாரணமாக எடுத்துட்டு அனுபவிக்க கூடியதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொன்னேன். அது அனுபவிக்கப்படுவதாக இருந்தால் இப்படிப்பட்ட விரோதங்கள் ஏற்படும். அதாவது பிரம்மனை நாம் அனுபவித்து விட்டால் அங்க அத்வைதம் போயிடும், பிரம்மன் அப்பிரமேயம்ங்கிறதும் போயிடும். சரி, பூர்வபக்ஷி சொல்றான் போகட்டுமேனா, போகட்டுமே, அத்வைதம் போகட்டும், அறியப்படாத தன்மைங்கிறது போகட்டுமேன்னு சொன்னா பிறகு நம்ம என்ன பதில் சொல்லுவோம், எங்கு துவைதம் இருக்கோ, எத்திர துவைதமிவ பவதி, எங்கு துவைதம் இருக்கோ அங்கு சம்சாரம், அங்கு துக்கம், த்விதீயாத்வை பயம் பவதி. எங்கு இருமை வந்தாச்சோ அங்க துக்கம் பயம். இருமைன்னு வந்தாவே பயம், செப்பரேஷன் வந்தாவே அது துக்கம்தான், நம்ம வேறுபடுத்திட்டாவே துயரம்தான். அப்போ என்ன சொல்ற, நீ சொல்ற ஞானி நீ சொல்ற மாதிரி இருக்க மாட்டான், சந்தோஷமா இருக்க மாட்டான்னு அர்த்தம். ஏன்னா அவங்க இருமை வந்தாச்சே, அப்போ பயம் வந்துடும். என்ன பயம் ஃபர்ஸ்ட் வரும் தெரியுமோ, பிரம்மானந்தம் எப்போ தீர்ந்து போகுங்கிற பயம் வரும். ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடித்தா மேலே பார்த்துட்டா குடிக்கிறோம், கீழே பார்த்துட்டே குடிக்கிறோம், எப்போ தீர்ந்துருமோன்னு பயத்தோடு தானே குடிக்கிறார்கள். அதே போல் பிரம்மானந்தத்தை அனுபவிக்க அனுபவிக்க எப்போ இந்த ஆனந்தம் தீர்ந்துருமோன்னு பயத்தோடு தான் அனுபவிப்பான். அப்போ அவன் எப்படி முக்த புருஷனாக இருப்பான் என்று இவர் பதிலை ஆரம்பிக்கின்றார். பிறகு சங்கரரை விகல்பம் போட்டு நமக்கு தெளிவுபடுத்த போகிறார். எப்படி விகல்பம் டிவிஷன் பண்ண போறார்னா,
பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறது பிரம்மனா, ஞானியா, அஜ்ஞானியான்னு மூணா பிரிக்க போற. நீ சொல்றியே பிரம்மானந்தம்னு ஒன்று இருக்குன்னு, அதை அனுபவிக்கிறது பிரம்மனே அனுபவிக்குதா, அல்லது ஞானி அனுபவிக்க போறானா, அஜ்ஞானி அனுபவிக்க போறானா? இப்படி ஒரு கேள்வி கேட்டு பூர்வபக்ஷி இந்த மூணுல யாரையோ தானே சொல்லி ஆகணும், வேற இதுக்கு மேல அப்பாற்பட்டு யாராவது சொல்ல முடியுமோ? அஜ்ஞானி, ஞானி, பிரம்மன், இந்த 3 பேர் எடுத்துக்குவோம். இந்த 3 பேர்த்துல யார் பிரம்மானந்தத்தை அனுபவிக்க போகிறார்கள்? இதுதான் கார்னர் பண்றது, கழுத்தை பிடிக்கிறதுன்னு அர்த்தம். இப்படி 3 விகல்பத்தை போட்டு பதில் சொல்லி தெளிவுபடுத்த போகின்றார். அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.